நான் ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். கவனிங்கள். நான் நம்முடைய இதெல்லாம் உங்களுக்கு சாட்சி உங்களுக்கு பலனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு திருச்சபையை இதுக்கு முன்னாடி இடத்துலேருந்து காலி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, காலி பண்ண சொல்லுவதற்கு முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். அந்த அக்ரிமெண்ட்டில் அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, 3 வருஷம் இந்த இடத்த சர்ச்சு நடத்துறதுக்காக உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி அவங்க எழுதி அவங்க சைன் பண்ணி, நான் சைன் பண்ணி, சர்ச்சில் இருக்கிற எல்டர் சைன் பண்ணி, அந்த ஓனருடைய அப்பா சைன் பண்ணி 3 வருஷம் அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த இடத்த 3 வருடம் உங்களுக்கு தர்றேன்னு அக்ரிமெண்ட் போடுறாங்க. போட்ட அடுத்த வாரம் தான் நம்ம சர்ச்சை பிரிக்கிறோம், எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்காக பிரிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த சுவர் திறந்துருக்கிறதுனால மைக்கினுடைய சத்தம் வெளியே போகுது. அன்றைக்கு சென்னையிலேருந்து ஒரு பாடகர் வந்திருந்தார். அவர் கொஞ்சம் சத்தமாக பாட ஆரம்பித்தார். அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற 2-3 ஃபேமிலி பிரச்சனைக்காக ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போதே வர்றாங்க. என்ன ஃபஸ்ட்டு மிரட்டினாங்க, நீ இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு என்ன மிரட்டினாங்க. என்ன மிரட்டினதுக்கு அப்புறம் நான் அது ரொம்ப பெரிய சீரியஸாக எடுக்காதது மாதிரி தெரிஞ்சதுனால அவங்க ஓனரை போய் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, இவங்களை நீங்கள் கண்டினியூ பண்ண வச்சிங்க அப்படின்னு சொன்னால் பெரிய ப்ராப்ளத்தை நீங்கள் சந்திப்பீங்க, நாங்கள் பெரிய பிரச்சனை பண்ணுவோன்னு சொன்ன உடனே அவங்க என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ்டர் எங்களுக்கு எதிர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, தயவு செய்து நீங்கள் இந்த இடத்த காலி பண்ணுங்க. இதுதான் அன்னைக்கு நடந்தது. கவனிங்க, நாங்கள் சர்ச்சை பிரிச்சிட்டோம், 3 வருஷத்தினுடைய அக்ரிமெண்ட் எங்கள் கையில் இருக்குது. அப்போது என்னை சந்தித்து பார்த்த ஒரு பெரிய ஒரு நபர் ஒரு மதிப்புக்குரிய ஒரு நபர் அந்த அக்ரிமெண்ட்டை பார்த்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. யார் உங்களை காலி பண்ண சொன்னால்? எப்படி காலி பண்ண சொல்லுவாங்க? அக்ரிமெண்ட் போட்டு 1 வாரம் கூட ஆகலை, 3 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. உங்களை காலி பண்ண வைக்க முடியாது. இதை நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுவோம், இதை கொண்டு போய் நம்ம கொடுப்போம். கண்டிப்பாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 3 வருஷம் இல்லாமல் உங்களை காலி பண்ண வைக்க முடியாது. அப்படி அவங்க காலி பண்ண வச்சாலும் நீங்கள் எவ்வளோ நஷ்டஈடு கேட்குறீங்களோ அதை அவங்க கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது சண்டை போடலாம், வாக்குவாதம் பண்ணலாம், பிரச்சனை பண்ணலாம். ஆனால் என்னுடைய மனசில் என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த சர்ச்சினுடைய அருகாமையில் இருக்கிற பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு 4-5 பேர் தான் பிரச்சனை. அப்போது இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து இப்படியே இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவங்க நமக்கு என்னவா தான் இருப்பாங்க அப்படின்னா, நாளுக்கு நாள் கண்ணியாக தான் இருப்பாங்க. அதுவும் அந்த மனுஷன் சாதாரணமான ஆள் அல்ல. அவரை குறித்து கேள்விப்பட்டேன். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு மனுஷனை ஓட வெட்டின ஒரு ஆள், அப்படி எதுனாலும் தீவிரமாய் செய்கிறவர். அப்படி ஒரு நபர்னு வச்சுக்கங்களேன். நான் பயப்படலை. ஆனால் என்ன அப்படின்னா, இவங்களோட அப்போ அவங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? நீயா நானா, பார்த்துக்கலாம்ப்பா, நாம் யாருன்னு பார்த்துக்கலாம், நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியா. அப்போ என் மனசில் ஒன்று தோணுச்சு, சண்டையும் போட வேண்டாம், நஷ்டஈடும் கேட்க வேண்டாம், மனசு ஒதுக்கப்பட்டு இந்த ஊழியம் இதோட முடிஞ்சிருச்சுன்னு உட்கார வேண்டாம். ஒன்று பண்ணுவோம், இந்த இடம் வாசல் அடைக்கப்பட்டுச்சுன்னா எங்கேயாவது ஒரு வாசல் நமக்காக கர்த்தர் திறப்பார் என்று முயற்சி எடுத்து அந்த 2லையும் கான்சன்ட்ரேட் பண்ணாம அடுத்து கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு, அடுத்த ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாரு, அடுத்த ஆண்டவர் எனக்கு எங்க ஒரு படியை வச்சிருக்கிறார் அப்படின்னு அந்த முயற்சி எடுத்து ஜெபம் பண்ணதுனால தான் கர்த்தர் இப்பொழுது நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த இடத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த சத்தியம் இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு பேசுகிறார். உங்களுடைய எதிரியை பார்த்து நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். பாஸ்டர், எங்க போனாலும் எனக்கு எதிரி இருக்கிறாங்க, எங்க போனாலும் துரத்திட்டே வரான், எங்க போனாலும் எனக்கு டென்ஷன் படுத்துறாங்க, என்ன வாழவே விட மாட்டாங்களா, என்னை அழிச்சுதான் முடிச்சு என்னை அழிச்சிருவாங்களா, எங்க போனாலும் முட்டுக்கட்டையா நிற்கிறாங்க, நான் என்ன பண்றது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால என் மனசே உடஞ்சிருச்சு, என்னை வாழ விட மாட்டாங்கன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லலாம். இல்லை அப்படின்னு சொன்னால், நான் 2ல் ஒன்று பார்க்காம விட மாட்டேன், அவனை அழிக்காம விட மாட்டேன்னு உங்கள் மனசு சொல்லலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, இதை 2ஐயும் நீ செய்யாத மகளே, இதை 2ஐயும் நீ செய்யாத. இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தத்தை செய்ய போகிறவர் கர்த்தர். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அடுத்த வாசலை தேடுங்க, அடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை தேடுங்க, அடுத்த வெற்றியை தேடுங்க. இது யோசேப்பை குறித்து வேதத்தில் வாசிங்க. போத்திபாருடைய வீட்டில் நல்லா வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போது அவன் பேரிலே பழியான ஒரு பழியை போட்டு அங்கிருந்து இப்போ துரத்தப்பட்டாங்க. சரி, ஒரு வாசல் அடைச்சிருச்சு. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா? அது எப்படி என் பேரில் பொய்யான குற்றம் சாட்டலாம்?
அது எப்படி எனக்கு விரோதமா எழும்பலாம்? செய்யாத தப்பை என் மேல செய்ய வச்சு இப்ப என்ன சிறைச்சாலையில தள்ளுனாங்கல்ல, நான் நிரூபிக்காம விட மாட்டேன். நான் யாருன்றதை விளங்க பண்ணுவேன். ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணும்போது கூட ஃபாஸ்டிங் போட்டு என்ன ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? ஆண்டவரே, என்னை இப்படி தவறான ஒரு காரியத்தை சொல்லி என்னை சிறைச்சாலைக்குள்ள தள்ளுனாங்கல்ல, எப்படியாவது நான் உண்மை உள்ளவென்ற நிரூபிங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம போராடுவோம். ஆனா யோசேப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி விரோதமா எழும்பின எதிரியை நினைச்சு அவன் வருத்தப்படவும் இல்லை, அதே நேரத்தில் சண்டைக்கும் போகல. என்ன பண்ண அப்படின்னா, இப்ப சிறைச்சாலையில போய் உட்கார்ந்து இருக்கும் போது அவனுடைய மனசு என்ன யோசிக்குதுன்னா, இங்க எனக்கு என்ன வேலை? சிறைச்சாலையில எனக்கு கத்தரி என்ன இங்க எதுக்கு கொண்டு வந்தாரு? இங்க என்ன எதுக்காக என்ன வச்சிருக்கிறாரு? இங்க என்ன வேலை நான் செய்யணும்? உடனே சிறைச்சாலையில் உள்ள எல்லா வேலைகளும் செய்யும் போது சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். மரணம் அடைகிற வரைக்கும், இயேசுவை சந்திக்கிற வரைக்கும் நீங்க மறக்க கூடாத ரெண்டு இருக்குது. நீங்களும் நானும் ஆண்டவரை சந்திக்கிற வரைக்கும் மறக்க கூடாது. இதை ரெண்டையும் தெளிவா நம்முடைய இருதய பலகையில எழுதி வைக்கணும். என்ன? ஒண்ணு, எனக்கு விரோதமாய் என்னை அழிக்க நினைக்கிற சத்துருவோட போராடுற வேலை என் வேலை. சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, போராடுற வேலை என் வேலை இல்லை. கவலைப்பட்டு உட்கார்ற வேலையும் என் வேலை இல்லை. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, போராடுகிற வேலையும் என் வேலை இல்லை, கவலைப்பட்டு உட்காருகிற வேலையும். ஆயிரக்கணக்கான பேர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து போவாங்க. ஆயிரக்கணக்கான பகையாளிகள், ஆயிரக்கணக்கான எதிர்ப்பாளிகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு போவாங்க. அது நமக்கு மட்டும் இல்ல, வேதத்துல ஆண்டவர் வழி நடத்தின அத்தனை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலையும் யாரோ ஒரு நபர் வந்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்களையே நம்பிட்டு உட்கார்ந்து அவங்களையே பழி வாங்குற எண்ணத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா அடுத்த படி அவங்களால என்ன பண்ண முடியும்? இந்த மிஸ்டேக்கை பண்ணினது யாரு தெரியுமா? சவுல் ராஜா இந்த மிஸ்டேக்கை பண்ணுவாரு. அதுவும் காரணமே இல்லாம தாவீது வந்து அவருடைய வாழ்க்கையில வந்துட்டாரு. இந்த தாவீது தன்னுடைய இடத்தை அபகரிச்சிட்டான் அப்படின்ற ஒரு நினைப்பு அவருக்குள்ள வந்த உடனே இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொன்னா, ஐயோ இவன் நம்மளை விட்டா, இவனை நம்ம அழிச்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டு அவனை பழி வாங்குற எண்ணத்தோட ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பக்கத்துல மனசுல வருத்தப்பட்டு இப்படி நம்மளை இவன் வந்து நம்முடைய பேரை குறைச்சிட்டானேன்ற ஒரு வருத்தம், இன்னொன்னு அவனை பழி வாங்கணும். இந்த ரெண்டு எண்ணமும் அவரையும் அழிச்சிருச்சு, அவருடைய பிள்ளையும் சேர்த்து அழிச்சிருச்சுல்ல. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு, பிரதர், பழி வாங்குற எண்ணம் உங்களை அழிச்சிரும் பிரதர், சிஸ்டர், அவங்க உங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டாங்கன்னு சொல்லி என்னை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நினைச்சு நாளுக்கு நாள் உடஞ்சு போய் கீழே உட்காந்துருக்கீங்க பாருங்க, இதுவும் உங்களை அழிச்சிடும். ஆண்டவர் சொல்கிறார், தூசியை உதறிவிட்டு எழுந்துரு, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. மனுஷன் எத்தனை வாசல்களை எனக்காக அடைத்து கொண்டே வந்தாலும் எனக்காக வாசல்களை கர்த்தர் திறந்து கொண்டே வரும். எனக்காக வாசல்களை திறந்து கொண்டே வருவார். என்னை முன்னேறி செல்வதற்கு நான் போய் நிற்கிற இடம் எனக்கு ஒரு வாசல் திறக்கும். நான் முயற்சி எடுத்தது வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் என்னை அழிப்பதற்கு, என்னை நிக்கிரகம் பண்ணுவதற்கு ஒரு மனிதனாலும் முடியாது. இது நானாய் உண்டாக்கப்பட்டது அல்ல. இயேசு என்னை உண்டாக்கினார், எனக்காக இரத்தத்தை சிந்தினார். எனக்கு அஸ்திபாரம் போட்டவர் கர்த்தர், என் குடும்பத்தை தந்தவர் கர்த்தர், என் தொழிலை தந்தவர் கர்த்தர், எனக்கு இந்த படிப்பை தந்தவர் கர்த்தர், எனக்கு இந்த வேலையை தந்தவர் கர்த்தர். சொல்லுங்க, எல்லாரும் கைகளை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் தந்தவர் தேவன். சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எனக்கு தந்தி, நீர் எனக்கு தந்தி, நீர் எனக்கு தந்தி, நீர் எனக்கு தந்தி. நீர் எனக்கு கொடுத்ததை ஒருவராலும் பறித்து கொள்ள முடியவே முடியாது. எவராலும் பறித்து கொள்ள முடியாது, எவராலும் பிடுங்கி போட முடியாது. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். தீங்கு என்னை ஒன்றும் சேதப்படுத்துவதே இல்லை. ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். பாடுவோம், என்னை உண்டாக்கினவர், என்னை
யாக்கோவென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ அதற்கும் பயந்து விடாதே. யாக்கோவென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ அதற்கும் பயந்து விடாதே. கைகளை தட்டி அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டு விடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த என் தேவன் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள என்னை மகிமைப்படுத்துவார், என்னை மகிமைப்படுத்துவார். அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ? அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ? சொல்லு. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமை பாடுத்திடுவார், மகிமை பாடுத்திடுவார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீர்திருத்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீர்திருத்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுவோம். பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் என்னை அனுப்பதில்லை, சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை. சாபம் என்னை அணுகுவதில்லை, சாபம் என்னை அணுகுவதில்லை. இப்போ எல்லாருடைய கைகளையும் மேல தட்டி சொல்லுவோம். அப்பா, இந்த வார்த்தையின்படியே அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். என்னை உண்டாக்கினவர், என்னை உண்டாக்கினவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை ஒன்றும் செய்யாதே, என்னை ஒன்றும் செய்யாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல ஒன்னே ஒன்ன திரும்ப திரும்ப சுத்திட்டே வரக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு கிடைத்த பெரிய தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா, 3 நாளையில போய் சேர வேண்டிய அந்த பிரயாணத்தை 40 வருஷம் 40 இயர்ஸ் வந்து அந்த ஒரே இடத்தை திரும்ப 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 சுத்தினாங்க. அப்போ நீங்க ரொம்ப இதுல கவனமா இருக்கணும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கோயம்புத்தூர்ல வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணினாங்க. ஒரு இடத்துல ரொம்ப அழகான ஒரு கார்டன் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அப்போ அந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்கும் போது நான் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது அந்த ப்ராஜெக்ட் பண்ணின ஒரு டீம், அவங்க வந்து சென்னையில் உள்ள டீம் வந்து, அவங்கள உங்களுக்கு பேர் சொன்னால் தெரியும், அவங்க வந்து நல்ல ரொம்ப அழகாக நிறைய ப்ராஜெக்ட் இந்த மாதிரி பண்ணி வெற்றி அடைஞ்சவங்க. அவங்க பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லா, ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு 20 இயர்ஸ் பேக்கில் அவங்க கூட அதை ரசிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, ஸோ இந்த டீம் உன்னுடைய கையில் இந்த ஒர்க்கு போயிருக்குது இல்லை, கண்டிப்பாக ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு தொடர்ந்து வந்து அவங்க வேலை மடமடன்னு அந்த வேலைகள் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு 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 9 மாதம் அவங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து முடிக்கிறதுக்கு 3 வருஷம் டைம் சொன்னாங்க. 9 மாதம் தாண்டி அந்த இடத்துக்கு போகும்போது வேலையெல்லாம் ரொம்ப ஸ்லோவாகி ஒரு 2-3 பேர் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க. அப்போ வந்து ரொம்ப ஸ்லோவாக நடந்துச்சு. அப்படி பண்ண மாட்டாங்க அவங்க ஒரு வேலையை எடுத்து அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அங்கே ஒரு மேனேஜரை போட்டு அந்த மாதிரி பண்ணுறவங்க. திடீரென்று இந்த வேலை ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறத பார்த்து திரும்ப ஒரு நாள் அந்த மேனேஜரை நான் சந்தித்து நான் விசாரித்தேன். என்னாச்சு பிரதர், நீங்கள் ஆரம்பித்த வேகம் இப்போ இல்லையே, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, கம்மியான பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இல்லை சார், வந்து எங்களுக்கும் இந்த இடத்த அப்படின்னா ஒர்க்கு இந்த டீம் பண்ணுறாங்க, இடம் வந்து ஒரு ஓனர் கொடுக்குறாங்க, ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னு சொன்னால் இடம் நம்ம கொடுக்கணும், பில்டிங் வந்து அவங்க கட்டுவாங்க.
அப்புறம் கடைசியில் விற்கும்போது அந்த பில்டிங்கை விற்று அதில் வர்ற அந்த லாபத்தில் வந்து இவங்க வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அந்த பில்டிங் ஓனருக்கு வந்து அந்த இடத்தினுடைய ஓனருக்கு கொஞ்சமும் இவங்களை எடுத்துக்குவாங்க. அதுதான் ப்ராசஸ். அப்போ வந்து எங்களுக்கும் அந்த லேண்டு கொடுத்த மனுஷனுக்கும் வந்து சரியான டேர்ம்ஸ் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. அதனால இந்த ப்ராஜெக்டை ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டோம் அப்படின்னு. அடுத்த ஒரு 3 மாதம் தாண்டி விசாரித்த போது இல்லை, நாங்கள் அவர் கையிலேயே விட்டுட்டு நாங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் வந்து கோயம்புத்தூரில் வந்து கவுண்டர் மில்ஸ் பக்கத்தில் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ முழுக்க போர்டு மட்டும்தான் எங்களுடையது இருக்குது, ஆனால் சுத்தமாக நாங்கள் அதை கை விட்டுட்டோம் அப்படின்னா. அப்போ நான் அவரை பார்த்து கேட்டேன், பிரதர் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்களே, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறீங்களே, அந்த பணத்தை எல்லாம் அந்த மனுஷன் உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாரா அப்படின்னு. இல்லை சார், கிடைக்காது, கண்டிப்பாக அது கொடுக்க மாட்டாங்க. அதை எப்படி கொடுப்பாங்க? போனது போச்சு தான். சரி, இப்போ என்ன பண்ண முடியும்? இனி இதுவே நினச்சிட்டு நம்ம இந்த ப்ராஜெக்ட்லேயே அப்படி சண்டையோடு போட்டுட்டு இருந்தோம்னா அடுத்து எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் அதுக்கப்புறம் வேற ஒன்று ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளோதான். அது நல்லா போயிட்டுருக்கு, அது சீக்கிரமாக முடிஞ்சிடும் போல தெரியுது. அதுக்கப்புறம் முடித்தோடனே இன்னொரு இடம், அப்போ நிறைய பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த அறிவு வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் உலகத்தானுக்கு இருக்குது பாருங்களேன். ஒரு சமாதான குறைவுன்னு வந்த உடனே சரி, அது ஒரு சின்ன நஷ்டம், என்னால் ஈடுகட்ட முடியாது. அந்த டீமால் அது ஈடுகட்டக்கூடிய நஷ்டம். நம்மளால் சிலது வந்து ஈடுகட்ட முடியாத நஷ்டங்களுக்காக நம்ம போராடுகிறது தவறல்ல. என்னால் ஈடுகட்டவே முடியாது, நான் போராடுறேன், தப்பு இல்லை. ஆனால் ஈடுகட்ட முடிகிற சில விஷயம், சரி நஷ்டப்பட்டுட்டோம், அதையே நினச்சி அதையே துக்கப்பட்டு அதுக்கு பின்னாடியே ஓடி அதை எப்படி நான் விடுவேன்? எனக்கு கௌரவ கரைச்சலாக இருக்குது, எனக்கு கௌரவம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் நம்புகிறேன், உங்களுக்கு ஒரு தடை கற்கள் வைக்கப்படுகிறது என்றால் ஒன்று ஆண்டவர் அந்த தடையை உடைச்சிருவாரு. ஏன்னா தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். ஆனால் ரொம்ப நாட்களாக சில தடைகளை வந்து கர்த்தரே அந்த இடத்துல வந்து உனக்கு இல்லை, இன்னொரு இடத்துல உனக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சுற்றி அதிலேயே போராடாமல் நீங்கள் அடுத்து என்ன பண்ணணுன்றதை காலடி எடுத்து வைங்க. இந்த ஏசேக்கில் இந்த சித்தனாவில் இழந்ததை ரகபோத்தில் பல மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதற்கு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி நம்புற ஆண்டவரே எங்களுக்கு தருவதற்கு வல்லவரா இருக்கிறார். இந்த இடத்துல மனிதர்களை அடைத்த வாசலை கர்த்தர் இன்னொரு இடத்துல எனக்காக பெருசா கர்த்தர் திறப்பார். இந்த இடத்துல சத்துரு எனக்கு அடைத்து போட்ட வாசலை கர்த்தர் இன்னொரு இடத்துல நான் நினைக்காத அளவிற்கு பெரிய வாசலாய் எனக்காக திறப்பார். என்னுடைய வளர்ச்சியை, என்னுடைய உயர்வை தடுப்பதற்கு நல்ல சொல்லுங்க, ஒரு மனிதனாலும் முடியவே முடியாது. ஏனென்றால் என் மீட்பர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சுத்தி வரமாட்டேன்னு சொல்லுங்க. குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறது மாதிரியே இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க. நல்லா கையை கொடுத்து சொல்லுங்க. நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியாதுன்னா விடவே முடியாது. அது எனக்கு தரிசனம், அது எனக்கு தரிசன ஸ்தலம், இது எங்க அப்பாவுடைய வீடு, எங்க தாத்தாவுடைய வீடு, எங்க பாட்டம் பூட்டன் வச்சது, அவ்வளோதான், அதில் நான் இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு தரமாட்டார்னு சொல்லலை, கண்டிப்பாக மீட்டு தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஒரு சிலது நம்முடைய கைகளுக்கு வாய்க்கல அப்படின்னு நமக்கு இருக்கும்போது அதையே நம்ம பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறத விட்டுப்புட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இன்னொன்னுல காலடி எடுத்து வச்சிருவோம். நான் நம்புகிறேன், இது உயரும் போது தன்னை போல ஏசேக்கு சித்தனாவும் உங்கள்கிட்ட வந்து சேரும். இப்போ யார் லீடருங்க? இப்போ யார் லீடரு? கேராரூர் மேய்ப்பர் லீடரா இல்லை ஈசாக்கு லீடரா? ஈசாக்கு இடத்துல என்ன சொல்றாங்க? உங்களை நாங்க துரத்தி விட்டோன்னு கூட சொல்லல. உங்களை எங்க ஊர்ல இருந்து அனுப்பி விட்டும் போது நாங்க உங்களை சமாதானத்தோட அனுப்பி விட்டது போல நீங்களும் எங்களை சமாதானத்தோட. அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இப்ப என்ன அப்படின்னா, ஏசேக்கு கொடுத்துடலாம், சித்தனாவில் கொடுத்துடலாம், நம்ம வீட்டையும் சேர்த்து கேட்டான்னா அந்த அளவுக்கு பயப்படுகிற அந்த பயம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஏசேக்கில் சோர்ந்து போகாம, சித்தலாவில் சோர்ந்து போகாம ரகபோத்துன்னு ஒன்று ஆரம்பிச்சு அதுல கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சதுனால அவனை சுற்றி இருக்கிறவர்கள் அவனை தேடி வந்தார்கள். நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், இப்படி ஒரு நாள் கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. இன்னைக்கு ஒதுக்குனவங்க, இன்னைக்கு உங்களை பகைக்கிறவங்க, இன்னைக்கு உங்களை அந்த இடத்துல இருக்க விடாம துரத்துறவங்க, கர்த்தர் ஒரு நாள் ஒரு இடத்துல உங்களை கொண்டு வந்து நிலைநாட்டுவார். அங்கே இந்த செடியை கர்த்தர் வளர பண்ணுவார். இது ஒரு பெரிய மரமாய் மாறும். அப்பொழுது அவர்கள் உங்களை தேடி வருவார்கள்.
அந்த மனிதர்கள் உங்களை தேடி வருவார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை, நிச்சயமாய் நம்புறவர்களுக்கு நடக்கும். அப்பா அப்பா, இந்த 3வது நாள் இந்த வார்த்தையை அங்கீகரிப்பதற்கு இறங்கி வாரும் அப்பா. அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையை அங்கீகரிப்பதற்கு நீங்க வாங்க ராஜா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன அந்த தேவனுடைய மகிமை இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போதே அந்த ஆவியானுடைய ஒரு மகிமை ஊற்றப்படுவதாக. அல்லேலூயா. Thank you Jesus. தூசியை உதறிவிட்டு எழும்பக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருகிறதற்காய் நன்றி. தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, அவனுடைய மகனாகிய அப்சலோம். இந்த அப்சலோம் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, அங்கே இஸ்ரவேல் ஜனங்களிலே இருக்கிற ஆண் பிள்ளை, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ராஜாவினிடத்தில் நியாயம் கேட்க வரும்போது இவன் வழியில நின்று அவங்கள கையில செருத்து அவங்கள நிக்க வச்சு அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டு அவங்களுக்கு ரொம்ப இன்பமாய் பேசி இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை எல்லாம் அவன் என்ன பண்ணானாமா, கவர்ந்து கொண்டான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவன் கவர்ந்து கொள்றதுக்கு காரணம் இருக்குது. வேதம் சொல்கிறது, அப்சலோமுக்கு உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுதுமே இல்லையாமா. அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு பையன், ரொம்ப தாவீதுக்கு பிறந்த பிள்ளையிலேயே ரொம்ப அழகான பிள்ளை. அவனுக்கு முடி நிறைய இருக்குமாமா. அவனுடைய முடியை வெயிட் போடுற அளவுக்கு அவங்களுக்கு இருந்திருக்கு பாருங்களேன். நேர்த்தியான பையன். இப்போ இவ்வளவு அழகான ஒரு பையன், அது ஒரு ராஜாவினுடைய பையன், வழியில நின்று தோள் மேல கையை போட்டு, என்னப்பா பிரச்சனை உனக்கு என்ன பண்ணணும், அவன் பிரச்சனை பண்றானா, டே இனி வந்துட்டு பிரச்சனை பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் அப்படியே உருகி ராஜா மேல அன்பு போக வேண்டியது இப்ப யார் மேல வந்துச்சு? அவனுக்கிட்ட ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சு, நல்லவன். ஆனா தாவீதை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? தாவீதுனுடைய மகன் அப்சலோம் அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தெல்லாம் கவர்ந்து இழுக்க பார்க்கும்போது, தாவீது யாருடைய இருதயத்தை கவர்ந்து இழுக்க பார்த்தார் தெரியுமா? எனக்கு மனுஷங்களுடைய இருதயத்தை எல்லாம் கவர்ந்து இழுக்கணும்னு அவசியம் இல்லை ஆண்டவரே, உங்க இருதயத்திற்கு பிடிச்சவனா ஏற்றவனா நான் நடந்தா போதும். உங்க இருதயத்திற்கு ஏற்றவனா நான் மாறினா இந்த உலகமே என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். அவர்களுக்கு கண்டிப்பான அட்ராக்ஷனான ஒரு பர்சனா தான் நான் மாறுவேன்னு கத்து வச்சிருந்தான் பாருங்களேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஜெபத்தில் இருக்கிற நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, அவனை கைக்குள்ள போடலாமா, இவங்களை கைக்குள்ள போடலாமா, இவங்களை தாஜா பண்ணலாமா, அவங்கள தாஜா பண்ணலாமா, இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலாமா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டே நிறைய பேர் தங்களுடைய நேரத்தையும் வயசையும் தங்களுடைய வருஷத்தையும் வீண் பண்றாங்க. நிறைய பேர் அப்படியே யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி வச்சுட்டு அவங்க மனசுக்கு விருப்பத்தின்படி நடக்கிறதற்காக அவ்வளோ பிரயாசம் எடுப்பாங்க. மனுஷன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ தயவிலும் மனித தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். மனுஷனுடைய தயவு, மனுஷனுடைய அன்பு உங்களுக்கு வேண்டான்னு நான் சொல்லலை. ஆனா அவங்க மனசை கவர்ந்து இழுக்கிறதுக்கு ராத்திரி முழுக்க பிரயாசப்பட்டு நீங்க ஓடுறதை விட கர்த்தருடைய மனசை கவர்ந்து இழுக்கணும்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்க தேடாத இடத்திலிருந்து உங்களை தேடிய ஆட்களை கர்த்தர் கொண்டு வந்து மனிதர்களுக்கு முன்பாய் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார். ஒரு ஆளுக்கு பிடிச்ச ஒரு நபருக்கு அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக நிறைய பேர் பாருங்க கடையில் போய் உட்காந்து 3 மணி நேரம் தேடுவாங்க. என்ன தெரியுமா? பிறந்த நாளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு. அவருக்கு இந்த பெண்ணு பிடிக்குமா, அவருக்கு இந்த டைரி பிடிக்குமா, அவருக்கு இந்த சட்டை பிடிக்குமா, அப்புறம் ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்பாங்க உங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்ட, அவருக்கு என்ன பிடிக்கும் கொஞ்சம் சொல்லுவீங்களா, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன விரும்புவாரு. அவ்வளவு நம்ம டைம் எடுத்து எதுக்கு தெரியுமா? எதுக்கு? அந்த மனுஷனுடைய இருதயத்தை எப்படியாவது அட்ராக்ட் பண்ணணும். அப்படி அவனுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தா பிடிக்குமா? நிறைய பேருடைய அன்பை இழுப்பதற்காக, அவங்களுடைய பாசத்தை இழுப்பதற்காக எவ்வளவு நேரத்தை எவ்வளவு பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரை என் பக்கமா இழுக்கணும்னு நினைச்சு, இல்ல டெய்லி கூட கர்த்தரை என் பக்கமா இழுக்கணும்னு நினைச்சு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? என்னென்ன செஞ்சிருக்கீங்க? ஆண்டவருக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? ஆண்டவருக்கு எது இஷ்டம் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா?
நம்முடைய ஆயுசு நாட்களில் ரொம்ப வருஷம் மனுஷனை திருப்திப்படுத்துறதுலே போகுது. உண்மையிலே நான் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுவேன், என்னுடைய இளம் வயதில் எந்த ஒரு பொண்ணையோ எந்த ஒரு நபரையோ அவங்கள நம்ம அட்ராக்ட் பண்ணுறது மாதிரி கொண்டு வந்து நிறுத்தணும், அவங்க நம்ம மேலே வந்து ரொம்ப பாசமாக இருக்கணும், அதுக்காக ஏதாவது பண்ணுவோம், எதுக்காக செய்வோம், அதுக்காக இந்த டைரி வாங்கி கொடுக்கலாமா, அதுக்காக வந்து இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா. கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிறேன், அப்படியெல்லாம் நினச்சதே இல்லை. ஆனால் என்னுடைய வாலிப வயதில் நான் ஒன்று நினச்சிருக்கிறேன், பல மணி நேரம், பல நாட்கள், பல வருடங்கள் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து உங்கள் இருதயத்திற்கு எப்படியாவது ஏற்றவனா மாறணும் ஆண்டவரே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் ஆண்டவரே, நீங்கள் பிரியப்படுறது மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் போய் கேட்டிருக்கிறேன், உங்களுக்கு இது இஷ்டமா ஆண்டவரே, இன்னைக்கு நீங்கள் இஷ்டப்படுவீங்க தெரியுமா, இந்த ஊழியம் செஞ்சா நீங்கள் இஷ்டப்படுவீங்கல்ல, இந்த ஜெபம் பண்ண நீங்கள் இஷ்டப்படுவீங்கல்ல, இது உங்களுக்கு பிடிக்கும்ல. ஆனால் இன்னைக்கு தெரியுது, இன்னைக்கு நீங்கள்லாம் இங்கே வந்து உட்கார்ந்து இந்த சத்தியத்தை கேட்கும்போது நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, என்னுடைய பேச்சு திறமையினாலேயோ பாட்டு சாதுரியத்தினாலேயோ நீங்கள் இந்த சத்தத்தை கேட்க வரல. என்ன அப்படின்னா, ஆண்டவரை அட்ராக்ட் பண்ணதுனால அவர் வந்து உங்களுக்கு முன்பாக தலைவனாய் கர்த்தர் நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. எனக்கு மட்டுமல்ல, இந்த ஜெபத்தில் இருக்கிற வாலிப தம்பிக்கு கர்த்தர் அப்படி செய்வார், தங்கச்சிக்கு அப்படி செய்வார். ஏதோ ஒரு முனையில நீ கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து யாரையுமே அட்ராக்ட் பண்ணல, உங்களுக்கு இருக்கிற அழகுக்கு, உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ எத்தனை பேரை வேண்டுமானாலும் உன் பக்கத்தில் இழுக்கலாம். ஆனா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஆண்டவருடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தா போதும், எனக்கு ஆண்டவரை பிரியப்படுத்தினா போதும், அவரை அட்ராக்ட் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சு ஹல்லேலூயா ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை எல்லாரும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் உன்னை பார்க்கிறார், கர்த்தர் உங்களை பார்க்கிறார், கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அவருக்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு என் தேவனாகிய கர்த்தர், சொல்லுங்க, அநீதி உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோம், நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. கைகள் எல்லாரும் உயர்த்தி உங்களை ஒரு பொருத்தனை எடுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. என் நேசர் நீங்க தான் ஆண்டவரே, என் நேசர் நீங்க தான்ப்பா. நான் ஒரு நேச பாட்டு நான் பாடுவேன், அது உங்க கூட. இந்த உலகத்தின் ஆசைகள் ஒரு நாள் என்ன தொடாதப்பா. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு. முழு பலத்தோட எல்லாரும் சொல்லுங்க, ஸ்பெஷலா வாலிப தம்பியும் தங்கச்சியும் சொல்லுங்க, நீ யாரையுமே அட்ராக்ட் பண்ண வேண்டாம் மகளே, நீ யாரையுமே அட்ராக்ட் பண்ண வேண்டாம் மகனே. உன் எதிர்காலத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாய், அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளையாய். நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி அப்பா, நன்றி. சொல்லுங்க சேர்ந்து, நேசம் பாட்டு பாட போற ஏசையா கூட, ஆசைப்பாட்டு ஆசைப்பாட்டு பாட போற ஏசப்பா. கைகளை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே என் அன்பே, என் ஆருயிரே, இயேசுவே, இயேசுவே என் அன்பே, என் ஆருயிரே, உம்மில் நான் என்னை மறந்தேனே, உம்மில் நான் என்னை மறந்தேன். சொல்லுங்க, உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் ஆசைகள் என்னை இழுக்கின்றவே, கண்ணீரின் விழிகள் என்னை அணைக்குதே. உலகத்தின் ஆசைகள் என்னை இழுக்கின்றவே,
என் செயல் மறக்க செய்கிறதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தாவீதினிடத்தில் இருந்த பெரிய நல்ல குணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் எப்பவும் அட்ராக்ட் பண்ண நினைச்சது மனிதர்களே அல்ல, கர்த்தரையே. ஸோ அவருடைய மகனாகிய அப்சலோம் வந்து ஒரு பெரிய சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி தன்னுடைய தகப்பனாருடைய ஸ்தானத்தில் ராஜாவாவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அப்போ வந்து தன்னுடைய தகப்பன் தான் ராஜா, என்னதான் இருந்தாலும் அவன் சின்ன பையன். இப்போ அப்பா எழும்பி ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு தன்னுடைய மகனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி போய் தன்னுடைய மகனை அழிக்க முடியும். ஆனால் தாவீது அதை செய்யலை. என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மகன் அந்த ராஜ்ய பதவியில் உட்காரான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு தன்னை அவன் கொன்னுட்டான் அப்படின்றது மாதிரியும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அது எனக்கும் நல்லதில்லை அவனுக்கும் நல்லதில்லைன்னு சொல்லி கொஞ்சம் பேரோட கூட வெறுங்காலில் நடந்து ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துக்கு அவர் போயிட்டார். அப்போது இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, என்னை அழிப்பதற்கு கர்த்தர் ஒருத்தருடைய கையிலையும் கர்த்தர் கொடுக்க மாட்டார். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் போராடிட்டே இருப்பேன். கர்த்தர் என்னை ஜீவனாய் காப்பாற்றுவார். மனுஷனுடைய கையில் அவ்வளோ சீக்கிரமாய் கர்த்தர் என்னை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஆனால் நான் இன்னைக்கு ஒரு முயற்சி எடுக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், யாருக்கிட்டையும் நான் பிரச்சனைக்கும் போக மாட்டேன், அதே நேரத்தில் நான் அமைதியாக அந்த இடத்துல உட்காரவும் மாட்டேன். நான் ஒன்று செய்வேன், எனக்காக ஒரு வாசல் அடைக்கும் போது, எனக்காக 10 வாசல் அடைக்கும் போது, எனக்காக 100 வாசல் அடைக்கும் போது, எனக்காக 1000 வாசல் அடைக்கும் போது என் மனசு என்ன சொல்லும்னா, 1001வது வாசல் எனக்காக என் தேவன் கண்டிப்பாக வைத்திருக்கிறார், கண்டிப்பாக வைத்திருக்கிறார். என் வாசலை அடைப்பதற்கு ஒருவராலும் முடியாது. எனக்கென்று வைத்திருக்கிற வாசலை அடைப்பதற்கு அந்த 99 வாசலும் என் வாசல் கிடையாது, அந்த 100வது வாசல் தான் என் வாசல். கர்த்தர் என் வாசலுக்கு நேராக என்னை நேர்த்தியாய் நடத்தி இருக்கிறாரே தவிர என்னை அழிப்பதற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. என் வாசலை நான் கண்டுபிடிப்பதற்கு கர்த்தர் என்ன அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேணும். என்னன்னா, நான் ஒண்ணுலயே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, எனிவே எதுவா இருக்கலாம், அது சத்ருவா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நீங்க கடந்து போகலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை, அது எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பிரச்சனை பண்ணவும் போகாத, நீ அமைதியாகவும் உட்காராத, நீ எழும்பி போராடு, நீ எழும்பி நில்லு, நீ ஓடு, நீ உன்னுடைய ஓட்டத்தை தொடரு, உன் கூட நான் இருக்கிறேன். இதுவரையிலும் தோற்றது எல்லாவற்றையும் நீ ஜெயத்தாய் பெற்றுக்கொள்ளுவாய். கூட இருக்கிறவர் பெரியவர், கூட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளிடத்தில் அவர் அது மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீங்க எப்பவுமே அப்படியே சோர்ந்து போய் உட்காருவது ஆண்டவருடைய பிரியம் அல்ல. அதனாலதான் கர்த்தர் வந்து தீர்க்கதரிசியை சந்திக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாம் ஓகேப்பா, ஒன்னு அவன் மிரட்டினா, உங்களை பிரச்சனை பண்ண வந்தாங்க, உன் உயிருக்கு விலை பேசினாங்க, எல்லாமே ஓகே தான்ப்பா. ஆண்டவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை? சரி, அவங்க வந்து தலையை எடுத்துட்டு வேணும்னா தலை போயிருமாப்பா அவனுக்கு, அவன் மிரட்டுறவனும் உனக்கு இதாயிருமாப்பா. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நீ போக வேண்டிய தூரம், இந்த ஜபத்தில் இருக்கிற ஒரு சிலரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம், உங்களுக்கு இங்கே என்ன வேலை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உனக்கு விரோதமாய் வந்திருக்கிற மிரட்டலை பார்த்து பயப்படாது, உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற மனிதனை பார்த்து பயப்படாது. அது ஏசவேலா இருந்தாலும், அது ஒரு நாட்டினுடைய ராஜாவினுடைய மனைவியா இருந்தாலும், அவரை விட பெரிய ஒரு தேவனை தான் நீ ஆராதிக்கிறாய். என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னுடைய ஒரு மயிராகிலும் கீழே விழுவது இல்லை. ஏனென்றால் உன்னோடு கூட இருக்கவும் உன்னை காப்பாற்றவும் நான் உனக்கு பக்க பலமாய் இருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாமுடைய மனைவியை ராஜாவினுடைய கைக்கு தப்புவித்த கர்த்தர் உங்களையும் என்னையும் ராஜாக்களுடைய கைகளுக்கு தப்புவிப்பார். நம்மிலும் பலவான்களுடைய கைகளுக்கு நம்மை கர்த்தர் தப்புவிப்பார். அதிகாரிகளுக்கு கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற சகல ஆயுதங்களுக்கு முன்பாகவும் நம்மை தப்புவிக்கவும் நம்மை பலப்படுத்தவும் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரத்தில் ஒரு தீர்மானத்தோட சொல்லுவோம்மா, ஆண்டவரே இனி நான் அப்படியே ஏதோ ஒன்றை பிடிச்சிட்டு நான் என்ன பண்ண மாட்டேன்னா உட்கார மாட்டேன்.
ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனிவே எது வேணாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கலாம். உங்களை கட்டி வச்சிருக்கிற கட்டு என்னன்றதை பாருங்க. ஆண்டவர் முதல்ல என்ன சொல்றாரு தெரியுமா? லாசருவே வெளியே வா அப்படின்னும் போது கட்ட அவுத்து விடுங்கப்பா. முதல்ல ஆண்டவர் வந்து கட்டப்பட்டிருக்கிற கட்டை அவுத்து விட பார்க்கிறார். உங்களை என்ன கட்டிட்டு இருக்குது? சிலரை வந்து கட்டி வச்சிருக்கு ஏதோ ஒண்ணு. எனக்கு இந்த சரியில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி கிடையாது. அதை உதறி போடுங்க. நம்மோட இருக்கிறவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? அப்படியே ஒரு 2 நிமிஷம் மட்டும் முழங்கால் படிட்டு ஜெபிச்சதற்கு பிறகு நான் வந்து ஒரு 25 மினிட்ஸில் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 5 காரியத்தை வேகமாய் சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். இந்த விஷயத்துக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்கணும். ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் முடிஞ்சால் முழங்காலில் நில்லுங்க. இல்லைண்டா நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே ஜெபத்தோட, ஒருவேளை நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருந்தால் கூட ஜெபத்தோட இந்த ஜெபத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, எதுவுமே இன்னையிலேருந்து என்னை தடுத்து நிறுத்துறதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். சூறை செடியின் கீழே படுத்து கிடக்கிறதுக்கு உங்களை கர்த்தர் அழைக்கல. அந்த கட்டுகளுக்குள்ள இருக்கிறதுக்கு கர்த்தர் அழைக்கல. இல்லை, அங்க எங்கேயோ ஒரு வழி கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். பிரதர், இதுவரையில செஞ்சதெல்லாம் தோல்வியாய் போயிருக்கலாம். இல்லை, பயப்பட வேண்டாம். இதோ ரட்சகர் இருக்கிறார், இதோ தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ காலாட்களோட ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணினார்கள், ஆனால் நீ குதிரையோடு எப்படி ஓடினாய்? பாஸ்டர், என் வாழ்க்கையில் பண நஷ்டம் வரல, என் வாழ்க்கையில் வேலை நஷ்டம் வரல, என் வாழ்க்கையில் ஒருத்தர் மரிச்சே போயிட்டார் பாஸ்டர், இறந்து போயிட்டாங்களே, நான் எப்படி? கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, இல்லை, மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் உதவி செய்கிற கர்த்தர் அல்லவா. இல்லை, முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன், அது வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே நான் உனக்கு ஆறுகளையும் உண்டாக்குவேன். நடந்ததை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஓ, கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. சத்தமா எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இப்ப நிறைய பேருடைய கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். இந்த 3ஆம் நாள் ஜெபத்துல கட்டுகள் உடைக்கப்படுகிறது. உங்களை கட்டி வச்சிருக்கிற வியாதி என்கிற கட்டு உடையுது. உங்களை கட்டி வச்சிருக்கிற அந்த பாசம் என்கிற அந்த கட்டை கர்த்தர் உடைக்கிறார். ஹல்லேலூயா. தோல்வி என்கிற அந்த கட்டை கர்த்தர் உடைக்கிறார். எதிரிகள் என்கிற அந்த கட்டை கர்த்தர் உடைக்கிறார். உங்களை முன்னேற விடாதபடி சுத்தி அதையே யோசிக்க பண்ணுகிற அந்த கட்டுகளை அவிழ்க்கிற இயேசு இப்பொழுது, ஓ ஹல்லேலூயா, இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற ஒவ்வொரு இடங்களிலையும் கர்த்தருடைய மகிமை கடந்து வருகிறது. வல்லமை பிள்ளைகள் மேல, பெரியவர்கள் மேல. ஹல்லேலூயா. இயேசுவே, அவர்களுக்காய் நியமித்திருக்கிற வாசலை தொடாதபடி, நெருங்காதபடி கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை இப்பொழுது உடைத்து அந்த வாசலுக்கு நேராய் நடத்துவீராக. அந்த திறந்த வாசலுக்கு நேராய் நடத்துவீராக. ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தில் ஒரு வல்லமை வரட்டும். சகலவற்றையும் உதறி தள்ளிவிட்டு என் பிள்ளை எழுப்பக்கூடிய ஒரு ஆவியானுடைய மகிமை இப்பொழுது தலையின் மேல் ஊற்றப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ஸ்தோத்திரம். ஏசப்பாட்ட ஜெபிங்க. எனக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ எதுவும், எந்த தடை கற்களும் என்னை தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. எந்த செங்கடலும் என்னை தடுக்க முடியாது. எந்த பார்வோனுடைய சேனையும் என்னை தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எரிகோ கோட்டை என்னை தடுத்து நிறுத்த முடியாது. என்னை தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. Thank you Jesus. கடந்ததை நினைத்து கலங்க மாட்டேன், நடந்ததை மறந்து விடுவேன். என் கர்த்தர் புதிய காரியத்தை இப்பொழுதே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கவனிங்கள், கண்களை திறந்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள், அவன் வில் உறுதியாய் நின்றது. ஹல்லேலூயா. இதுதான் உங்களுக்குரிய வாக்குத்தத்தமா நீங்க எடுக்கணும். இதைத்தான் கர்த்தரிடத்திலிருந்து வர்ற வார்த்தையா நீங்க எடுக்கணும். ஸோ சத்துரு உங்களை முடங்கி போடுவதற்கு சிலரை அனுப்புவான், சில சூழ்நிலைகளை அனுப்புவான், சில தோல்விகளை அனுப்புவான், சில சூழ்நிலைகள் மாறி வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்ச நேரம் அப்படி வருத்தமாக இருந்தாலும் நேற்றைக்கு தியானித்தது போல உங்களை திடப்படுத்தி கொண்டு, உங்களை அப்படி சுத்திகரித்து கொண்டு, பரவாயில்லப்பா 100 வாசல் அடைச்சாலும் எனக்காக கர்த்தர் ஒரு வாசலை கர்த்தர் வைத்திருப்பார். நன்மையும் கிருபையும் என்னை தொடர். கர்த்தர்
கண்டிப்பா ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரமாய் நம்மளை யார ஆண்டவருக்கு ரொம்ப அழகா தெரியும் அப்படின்னா, யார் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தாண்டி தாண்டி அப்படி நிற்கிறாங்களோ அவங்கள் மேல கர்த்தருடைய கண்கள் படும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப அழகான ஒரு பாடல் ஞாபகம் வருது. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த ஜெபத்தில் ஊற்ற போறாரு. நான் அதை ஃபீல் பண்றேன். என்ன அப்படின்னா, உங்களை முடக்கி வச்சிருக்கிற அந்த கட்டுகளை கர்த்தர் இன்னைக்கு அறுக்கிறார். ஆமென். எதுவா வேணாலும் இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். உங்களை அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாம, அடுத்த படி எடுத்து வைக்க முடியாம, மனசுக்குள்ள முழுக்க முழுக்க எதிர்மறையான எண்ணத்தை விதைச்சு, நெகட்டிவ் தாட்ஸ்களையே விதைச்சு, இப்படிதான் நீ அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு வட்டத்தை கொடுத்து, உங்களுக்குள்ள ஒரு தாட்டை கொடுத்து வச்சிருக்கிற அந்த தாட்டை கர்த்தர் இன்னைக்கு உடைச்சு உங்களை விசாலமா கர்த்தர் இல்ல, கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஒரு வாழ்வு இருக்குது, உனக்கு ஒரு வெற்றி இருக்குது, உனக்கு ஒரு வாசல் இருக்குது, உனக்கு ஒரு உயர்வு இருக்குது, உனக்கு ஒரு மகிமை இருக்குது, உனக்கு ஒரு மேன்மை இருக்குது அப்படின்றத கர்த்தர் இந்த ஜெபத்துல கண்டிப்பாய் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நிறைவேற்ற போறாரு. உங்க பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, உங்க குடும்பத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. ஹல்லேலூயா. இயேசு சொல்றார், நீ அதை விட்டு வெளியே வா, இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அந்த கல்லறைக்கு முன்பாக போய் நின்று, லாசருவே வெளியே வா, உன்னை கல்லறை அடைச்சு வைக்க முடியாது என்று சொன்னது போல இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வந்து உங்களை வெளியே கர்த்தர் கொண்டு வர போறாரு. உங்களை கட்டி வச்சிருக்கிற சகல கட்டுகளையும் கர்த்தர் உடைத்தெறிகிறார். ஆமென். நிறைய பேருக்கு இளம் வயசுல கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனம் எல்லாம் இந்த ஜெபத்திற்கு பிறகு உயிர் கொடுக்கப்பட போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்திற்கு இந்த 7 நாட்கள் ஜெபம் முடியும் போது அந்த தரிசனங்களுக்கு உயிர் கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. உங்களுடைய தாட்டுக்கு கர்த்தர் உயிர் கொடுக்க போறாரு. நீங்க நினைச்ச அந்த நினைவுகளுக்கு கர்த்தர் உயிர் கொடுக்க போறாரு. நீங்க யோசிச்ச யோசனைகளுக்கு கர்த்தர் உயிர் கொடுக்க போறாரு. இன்னைக்கு நீங்க நடக்காதுன்ற ஒரு சூழ்நிலையில சில வருஷங்களாய் நீங்கள் உங்களை அழுத்தி அழுத்தி, நீ நினைச்சதெல்லாம் வேஸ்ட், உனக்கு காண்பித்த தரிசனம் எல்லாம் போய், நீ முயற்சி எடுத்ததெல்லாம் போய், உனக்கு இவ்வளவுதான் வாச்சிருக்கு அப்படின்னு உங்களை கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டுகளை ஆண்டவர் அவிழ்த்து, இல்ல மறுபடியும் அந்த தரிசனத்தை, மறுபடியும் அந்த வெற்றியை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தர வல்லவர். நடக்க முடியாத காரியங்கள் இந்த 7 நாட்கள் ஜெபத்தில் நடந்து முடிய போகிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற மேன்மையை பார்க்க போகிறீர்கள். கரங்களை தட்டி பாட போகிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எஸ், உற்சாகமாய் பாட பாட அந்த வரிகளுடைய வார்த்தைகள், நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். பாடுங்க நீங்க. நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். எதற்குமே அஞ்சிலே, எதற்குமே அஞ்சிலே, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆவியுடைய மகிமை உச்சப்படட்டும். வல்லமை 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 வல்லமை, கிருபை கிருபை கிருபை, அக்கினி 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 அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். ஹல்லேலூயா. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் இயேசு
வாழ்நாளுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 7 நாட்கள் ஜெபம் முடிகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆண்டவர் மீண்டும் எழுப்ப போறார். நீங்க எழும்புவீங்க, நீங்க கண்டிப்பா எழும்புவீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்ததை செய்து முடிப்பார். ஆண்டவர் அதுல தடையெல்லாம் மாற்றுவார். உங்களுக்கு ஒரு புது பலனை ஆண்டவர் தருவார். ஒரு உற்சாகத்தை கர்த்தர் தருவார். எதுவும் உங்களை சேதப்படுத்துறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். அப்படியே எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மரமடிவாக்கி அவனை எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். ஹல்லேலூயா. இந்த 3வது நாள் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். நீங்க தான் யோசேப்பு. இப்போ கர்த்தர் அந்த இடத்துல உங்க பேரை சொல்லி திரும்ப ஒரு டைம் சொல்ல போறோம் எல்லாரும். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்திலிருந்து எல்லாரும் உங்களுடைய பேரை சொல்லி அந்த வசனத்தை நம்ம படிக்க போறோம். ஒருவேளை எனக்கு இனி ஒன்றும் இல்லை பாஸ்டர், என் பிள்ளை தான் இப்படி எழும்பணும்னு நான் நினைக்கிறேன். என் பிள்ளை ரொம்ப உடஞ்சு போய் இருக்கிறான், என் பிள்ளை கட்டப்பட்டு இருக்கிறான், அவனுக்கு நிறைய எதிரிங்க அதிகமாக இருக்காங்க, சத்துரு அவனோட ரொம்ப போராடுறான், அவன் என்னென்னோ கற்பனையோட வாழ்ந்தவன், ஆனால் இன்னைக்கு எல்லாமே அவனை விட்டு போயிருச்சு. அவன் நல்லா படித்தவன், ஆனால் எல்லாமே அவனை விட்டு இன்னைக்கு போயிடுச்சு. அவன் அப்படியே உடஞ்சு போய் சுக்குநூறா வீட்டில் படுத்து கிடக்கிறத பார்த்தா என்னாலே தாங்கவே முடியலைன்னு ஏதோ ஒரு தகப்பன் தாயார் இந்த ஜபத்தில் கலங்கி கொண்டிருக்கலாம். என்னுடைய கணவனார் அப்படி இருக்கார் பாஸ்டர். என் கணவனார் எவ்வளோ நல்ல பெரிய விஷன் உள்ள ஒரு மனுஷன், தரிசனம் உள்ள ஒரு மனுஷன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில மனிதர்கள், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்கள் அவரை உட்கார வச்சு இப்போ ஒரு கட்டப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறாரு. எதுலையுமே அவருக்கு ஒரு ஈடுபாடே இல்லை. அவர் ரொம்ப அடைஞ்சு போய் கிடக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர், பாஸ்டர் வேற யாருக்கும் இல்லை, நீங்கள் எனக்கு பேசின வார்த்தை எனக்காக தான், நான் எனக்காகவே ஒரு வட்டம் இருக்குது, என்னால் வெளியே வரவே முடியல, எனக்கு இது ஒரு பெரிய பாரமாக இருக்குது, இதுலேருந்து விடுதலை ஆகாட்டா நான் வேற எதையுமே செய்ய முடியாது போல தெரியுது, இதோட சேர்ந்து என்னால் ஓட முடியல, இந்த நெருக்கத்தோட சேர்ந்து என்னால் ஓட முடியல, இந்த அவமானத்தோட சேர்ந்து என்னால் ஓட முடியல, இந்த பாடோட சேர்ந்து என்னால் ஓட முடியல, எனக்கு எல்லாமே இந்த ஒரே ஒரு பிரச்சனை வந்ததுனால எல்லாமே மூடி போனது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், இதை தாண்டி அடுத்த ஸ்டெப் என்னால் எடுத்து வைக்க முடியல அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்திருக்கலாம். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். யோசேப்பு அந்த இடத்துல உங்கள் பேர், உங்கள் பிள்ளைகளுடைய பேரை போட்டு, அவன் கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள். ஆனால் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இப்பொழுது இந்த 3வது நாள் இந்த ஜெபத்திலே உங்களுக்கு விரோதமாய் எய்கிற அம்புகளை முறித்து அது கீழே போட்டு உங்களை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி அவருடைய கலங்களால் நீங்கள் பலக்க போகிறீர்கள். இதனால் நீங்கள் மேய்ப்பரும் இஸ்ரவேலின் கன்மலையுமாக போகிறீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் கண்களை மூடி இந்த வார்த்தையை சொல்லி விசுவாசித்து ஜெபம் பண்ணி இன்னைக்கு இந்த ஜெபத்தை முடிக்க போகிறோம். ஆமே. நான் அந்த ஆயத்தம் பண்ணி வைத்திருந்ததை கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு உங்களுக்கு தாவீதிற்கு இருந்த சில குணங்களை குறித்து உங்களோட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஆமே. இன்னைக்கு எல்லாரும் ஜெபித்து முடிக்க போறோம். எல்லாரும் இந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு பெரிய மகிமையை தரணும். என்னை அழிப்பதற்கு ஒருவராலும் முடியாது, என்னை அழிப்பதற்கு ஒரு சக்தியாலும் முடியாது, என்னுடைய தரிசனத்தை அழிப்பதற்கு ஒருவராலும் முடியாது, என்னுடைய லட்சியத்தை அடைய யாராலும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது.
என்னுடைய எதிரி எனக்கு நன்மைக்காக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களை கர்த்தர் என்னுடைய நன்மைக்காக தான் வைத்திருக்கிறார். எத்தனை முட்டுக்கட்டைகள் எனக்காக போடப்பட்டாலும், எத்தனை தடுப்பு சுவர்கள் எனக்காக கட்டப்பட்டாலும், ஓ ஹல்லேலூயா, அது அனைத்தையும் தாண்டி வளரக்கூடிய மகிமையை கர்த்தர் இந்த ஜெபத்தில் எனக்கு ஊற்றப் போகிறார். நான் வளருவேன், நான் உயர்வேன். என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயர்வேன். ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை ஸ்பெஷலா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் ஜெபம் பண்ணுங்க. மகளே, மறந்துரு மறந்துரு, பரவாயில்ல, விட்டுரு. நடந்ததெல்லாம் நினைச்சு நீ குழம்பிக்காத. கர்த்தர் சின்ன வயசுல உனக்கு வச்சிருக்கிற தரிசனத்தை இன்னொரு விசை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். நீ பிறக்கும் போது கர்த்தர் உன்னை முன்குறிச்சதை திரும்ப ஒரு விசை கர்த்தர் உன்னை உறுதிப்படுத்துகிறார். இல்ல, கர்த்தர் உன் மேல வச்ச திட்டம் முறியடிக்கப்படல, கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிற நோக்கம் மாறல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் மாற மனுப்புத்திரன் அல்ல. நான் சொல்லியும் செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல. நான் வசனித்தும் நிறைவேற்றாது இருக்கிற கர்த்தர் அல்ல. அந்த தரிசனம் அப்படிதான் இருக்குது. அதற்கு கர்த்தர் உயிர் கொடுக்க போறார். அந்த கட்டுகள் எல்லாம் அப்படியே உடையட்டும். நீங்க ஜெபம் பண்ண தான் உடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, அப்பா, அப்பா. இப்போ அந்த கனிதரும் செடி, அவன் நீருட்டண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். பாடி முடிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஜெயம் கொடுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த 3வது நாள் சிறப்பா என்னை வணைந்து என்னை பயன்படுத்த போகிறார். எல்லா தடை கற்களும் மாற்றப்பட்டு எனக்குரிய வாசலை நான் சீக்கிரமாய் அடைய போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால். இந்த பாட்டு பாடும்போது ஒரு ஹீலிங் நடக்கட்டும் ஆண்டவரே, ஒரு ஹீலிங் நடக்கட்டும் ஆண்டவரே. வியாதிகள் சரியாகட்டும். ஓ, வியாதிகள் சரியாகட்டும். ஜெபங்கள் எல்லாம் போய் சேரட்டும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை இப்போ யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீருட்டண்டையுள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். வில் வீரன் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. யாக்கோபின் வல்லவருடைய கரங்களிலே பலத்தன. இதனால் இஸ்ரவேலுக்கு கன்மலையானான். ஹல்லேலூயா. உண்மை தேவனே, உருத்தம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருத்தம் நிறைந்தவர். என்னை காப்பவர்,
கரங்களை தட்டி கொண்டே இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார். அவருடைய பிள்ளையாகிய நானும் ஜெயித்தேன். மூன்றாவது நாள் ஜெபத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்ததற்காக நன்றி. திருச்சபையிலே இருக்கிற மக்கள், ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற மக்கள், இன்னும் முடிந்ததற்கு பிறகு இதை கலந்து கொள்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலும் இன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை, ஒருவரும் உன்னை அழிக்க முடியாது, ஒருவரும் உன்னை அழிக்க முடியாது. இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே தங்கியிருப்பதால் ஒவ்வொரு குடும்பத்திற்கு சமாதானம் வரட்டும் ஆண்டவர். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நிறைய ஜெப குறிப்போடு இருக்கிறது நமக்கு தெரியும். யாரெல்லாம் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த இடத்திலே ஆண்டவரே திருச்சபையிலே ஜெப குறிப்போடு இருக்கிறார்களோ அந்த ஜெப குறிப்புகள் எல்லாம் வெகு சீக்கிரத்தில் சாட்சியின் குறிப்புகளாய் மாற்றப்படணும். அவங்க சாட்சி சொல்லணும், அந்த சாட்சி பெரிய சாட்சியா இருக்கணும், அந்த சாட்சி அநேகரை உயிர்ப்பிக்கணும். ஆண்டவர் நீங்க ஜெபத்தை கேட்கிறவர் ஆச்சேப்பா, ஜெபத்தை கேட்கிறவர் ஆச்சேப்பா. உங்க பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம்.